உன்னோட நீ தமிழர் தமிழர் ஒன்னும் ஆகாது தம்பி, பப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமா நான் கேட்கிறேன். எனது விஜயநகர பேரரசா நக்கிக்கிட்டு போன அரசு. விஜயநகர பேரரசுனா எப்படி? இங்குள்ள தமிழர் கட்டடக்கலையா திராவிட கட்டடக்கலைன்னு மாத்துறதா? இல்ல தமிழ் கல்வெட்டுகள்ல இருக்கிற தமிழ் சொற்களை நீக்கிட்டு தெலுங்கு எழுத்துக்களை பதிக்கிறதா? அதுவும் இல்லைன்னா இங்குள்ள தமிழ் மக்களோட நிலங்களை கைப்பற்றிட்டு அவங்களுக்கே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு நாங்க தான் உங்களை வாழ வச்சோம், நாங்க தான் உங்களுக்கு நிலத்தை கொடுத்தோம் அப்படின்னு பெருமை பிதிக்கிறதா? இதுதான் விஜயநகர பேரரசா? அப்படி பார்த்தா நீ முதல்ல ஆப்பிரிக்கா போன அவசரிக்காமனே அங்க இருந்து வந்து இந்தியா வந்துட்டு தேவையா மையா எங்க போச்சுருக்கீங்க கோத்தா புண்டை, இது எங்க ஊர் அங்கம்மா புண்டை நீ போட. தமிழர்களை வெளியில உறவுகள்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தமிழர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காவில இருந்து வந்தீங்க, நீங்க எல்லாரும் தான் வந்தேறீங்க, நாங்க தான் இந்த நிலத்தின் பூர்வ குடிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க தானே உண்மையான வந்தேறீங்க. சரி, அதை கூட விருங்கடா. கல்வி கண் திறந்த காமராஜர் என்னடா பண்ணாரு உங்களை? அவர் எப்படா நாடார்களோட சாதி தலைவர் ஆனாரு? அடே, அவர் சாதி தலைவர் இல்லடா, சாதித்த தலைவர்டா, வந்தேரிகளா. தமிழர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காவில இருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க, அதனால தமிழர்கள் வந்தேரிகள். நீங்க பூர்வ குடிகளாடா. தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள், தங்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் தங்களது கொடியை மட்டுமே நட்டனர். நீங்க என்னடா பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உங்களோட குடியதானடா குடியேறீங்க. உங்களுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? வெறும் 310 வருஷம் தான் விஜயநகர ஆட்சி காலம். அதாவது 1345 முதல் 1636 வரை தான். அதுவும் அதுக்கு முன்னாடி சோழர்களோட ஆட்சி காலகட்டத்துல தெலுங்கானாவிலிருந்து கொஞ்சம் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல குடியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுல தான் அதிகப்படியான தெலுங்கர்கள் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து அதிகப்படியா இங்க குடியேற்றப்பட்டாங்க.